பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் தீர்ப்பிற்கு தாவேக தலைவர் விஜய் வரவேற்பு என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய செய்தி நாம் பார்க்கின்றோம். திமுக, அதிமுக வரிசையாக அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது தாவேகவுடைய தலைவர் விஜயும் இந்த வழக்கினுடைய தண்டனை விவரத்திற்கு தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வெளியாகியிருந்தது. இதுபோன்ற வழக்குகளில் விரைவு நீதிமன்றங்களை அமைத்து 90 நாட்களுக்குள் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தனது எக்ஸ் தள பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தண்டனை தீர்ப்பிற்கு வரவேற்பு தெரிவித்து அவர் சுட்டுரையில் தனது பதிவினை வெளியிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்று தாவேக தலைவர் விஜய் கூறியிருப்பதை பார்க்கின்றோம். நம்முடைய கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜ்மோகன் அவர்கள் இணைப்பில். ராஜ்மோகன், இப்போ பல அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. திரு விஜய் அவர்களும் வரவேற்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பதிவினோட முக்கியத்துவமா நீங்க என்ன பார்க்குறீங்க? அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த நீதி விசாரணையில் இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருப்பது எங்களுடைய வெற்றி தலைவருடைய பாதை என்று நாங்கள் பெருமை வரவேற்போம். அதே சமயம் தாமதிக்கப்பட்ட நீதி என்பது தரமறுத்த நீதிக்கு சமமானது. 6 வருடங்கள் என்பது டிகிரி முடிச்சிடலாம், ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய். 6 வருடங்கள் என்பது அந்த குற்றவாளிகள் ஏதோ நீதிமன்றத்துக்கு உல்லாச பயணம் மாதிரி வந்து போனாங்க. 6 வருடங்கள் என்பது இன்னும் சுருங்கி சில தினங்களுக்குள் விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அது விரைவான நீதியாக சரியான நீதியாக தர வேண்டும் என்றுதான் தலைவர் ஆசைப்படுகிறார். அதனால்தான் பொதுக்குழு தீர்மானம் பொழுதை சார்ந்த ஒரு பொதுக்குழு தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார். எங்களையும் தொடர்ந்து விஷயங்களில் களமாட கேட்டிருக்கிறார். எனவே வெற்றி தலைவரின் சார்பில் தமிழக வெற்றி கழகம் மனமாற இந்த தீர்ப்பை வரவேற்கிறது. ராஜ்மோகன், நீங்க உங்க தலைவர் சொன்னதா வரவேற்கணும். 6 வருஷங்கிற ஒரு டிகிரி முடிச்சிடலாம்னு சொல்றீங்க. பட் ஜுடிஷியல் பிராக்டிசஸையும் ப்ரொசீடிங்ஸையும் நீங்க கேள்விக்குட்படுத்துறது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இல்லையே? இல்ல, கண்டிப்பா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஜுடிஷியல் பிராக்டிசஸ் யாரும் கேள்வி கேட்கல. ஆனா இது மாதிரி விஷயங்கள்ல இன்னும் விரைந்து செயல்படுவதற்கு, இன்னும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வருவதற்கு, இன்னும் ஜுடிஷியல் ரீஃபார்மேஷன் வருவதற்கான ஹை டைம் இது, அதை கொண்டு வருவதற்கான காலம் இது, அதையும் நாம கொண்டு வரணும். அப்போதுதான் இதை போன்ற குற்றங்கள் நடந்த பிறகு நீதி தருவதை விட குற்றங்கள் நடக்காமலே தடுப்பதற்கான ஒரு எண்ணத்தை, ஒரு அச்சத்தை இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்படுத்தணும் என்பதை காட்டுறோம். ஓகே, அது இப்போ உங்களுடைய கருத்து அந்த விதமாக இருந்தா அது ஏற்றுக்கலாம். பட் நீங்க இப்போ இந்த 6 வருஷத்துக்குள்ள ஒரு டிகிரி முடிச்சலாம், அந்த கம்பேரிசனை தான் நம்ம கேள்விக்குட்படுத்துறோம். இப்ப அந்த 6 ஆண்டுகள்ன்ற டைம் ஃப்ரேம் சொல்றது, அதான் அந்த 6 ஆண்டுகள் இப்ப இதுல மாணவிகள் 200 ஒரு நிமிஷம் என்ன அனுமதிக்கணும். இதுல 100க்கும் மேற்பட்டக்கூடிய சாட்சியங்கள், காவல்துறையினர் ஏற்கனவே இருந்த விசாரணைகள் உட்பட்ட அவங்களுக்கான சாட்சியங்கள், பலதரப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே டெலிட் ஆன இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல வந்திருக்கு இல்லையா? அப்போ அதற்கான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா? அதை தான் நான் கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் ஆக்ட நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். போக்சோ ஆக்ட பொறுத்த வரைக்கும் போக்சோ வருவதற்கு முன்பு போக்சோ வழக்கம் இதே மாதிரி 100 சாட்சியங்கள் கொண்டு வருவாங்க, நிறைய விசாரணை காலம் எடுக்கப்பட்டது. ஆனா போக்சோ ஆக்ட் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா 12 மாதங்களில் எஃப்ஐஆர் போட்ட 12 மாதங்களில் அவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யணும். பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் வேண்டாம், விசாரணை அதிகாரி யூனிஃபார்ம்ல வரக்கூடாது, வீடியோ கால்ல கூட நம்ம இதை பேச முடியும், பல்வேறு ரீஃபார்மேஷன் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு போக்சோ ஆக்ட் என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. இதை போன்ற இந்த மாதிரி கூட்டு பாலியல் அவமதித்தல், கூட்டு பாலியல் வன்முறை போன்ற வழக்குகள்ல இது மாதிரி பல ஃபியூச்சர்ல இன்னும் வேகமாக விரைந்து தரணும் நீதி என்பதை தான் நம்ம சுட்டிக்காட்டுறோம். ரைட். மிக்க நன்றி திரு ராஜ்மோகன். நன்றி.